சரியான சீனு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். 90s கிட்ஸ்லாம் வேற லெவல். தலைவா அது வெளியில வந்து சொல்ல முடியாது தலைவா, நீங்க ஸ்கிரீனுக்குள்ள வந்தீங்கன்னா தெரியும் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு. ஒரு டைலாக் முதல் சூப்பரா எல்லாமே கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த டைம்லயே அவ்வளவு பிரமிப்பா அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. கூலிலாம் நான் எங்கேயோ ஒரு மீஞ்சூர்ல ஏதோ ஒரு தேட்டர்ல போய் பார்த்தேன், அங்கேயே அவ்வளோ வெயிட் பண்றாங்க. அதனால தலைவருக்கான ஆர்வம் எப்பவுமே மாறாது. போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ இந்த மாதிரி படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறேன், பெரிய ஸ்க்ரீனில். அதுவும் அந்த ஊஞ்சல் சீன்லாம் வந்து ரிப்பீட்டில் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ இந்த மாதிரி படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பட் தென் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு பயங்கரமான ஃபீல் ஒன்று இருந்தது. ஒரு 2-3 வாட்டி அந்த சீனை ரிப்பீட்டில் போட்டாங்க. தலைவர் மேஷப் பார்த்தோம். ஸோ பயங்கர ஜாலி. படம் வேற லெவலுங்க. கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா இருக்கும். அவர் அப்படியே கம்பேக் கொடுக்கறது, ஸ்டைலு, பாம்பு புத்துக்குள்ள இருந்து அப்படி கை எடுக்கிறது, அதெல்லாம் பயங்கர சரியான சீனு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். 90s கிட்ஸ்லாம் வேற லெவல். தியேட்டர் வைப் தான் தெரிக்குது. சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் போட்டாலே போதுமே தெரிக்குது. தலைவர் மட்டும் தான் அங்க ஸ்வாகு. அவரை வச்சுதான் எல்லாருமே இப்ப இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ தலைவர் என்னைக்குமே நிரந்தரம், வேற லெவல், மரணம் மாசு. வாரம் அவரோட பழைய படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து வாரம் தலைவருக்கு 100 crores கிளப்ல வந்துகிட்டே இருக்கும். தமிழ் சினிமா சூப்பரா இருக்கும். எவ்வளோ தேட்டருக்கு ப்ரோ வைப் பண்ணுறதுக்கு தான் ப்ரோ கமலாவுக்கு வந்தோம். கமலா, ரஜினி எல்லாமே சேர்ந்ததுன்னா வைப்புன்றது எங்கேயோ போயிடும் ப்ரோ. இதெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது. தலைவரை வந்து நீங்கள் எந்த தேட்டரில் பார்த்தாலும் அடிச்சிக்க முடியாது. கூலிலாம் நான் எங்கேயோ ஒரு மீஞ்சூரில் ஏதோ ஒரு தேட்டரில் போய் பார்த்தேன், அங்கேயே அவ்வளோ வைப் பண்ணுறாங்க. அதனால தலைவருக்கான ஆர்வம் எப்போவுமே மாறாது. தேட்டர் வைப் பண்ணுறது மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க ப்ரோ. சும்மாலாம் வந்து தலைவர்னு யாருமே சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் தூக்கி கொடுத்துடல. அது ஒரு கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் அதை வந்து அது 50 வருஷமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் வந்து தலைவர். ஈஸியாக எல்லாருமே இன்னைக்கு வராங்க, நாளைக்கு ஐயோ ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு போயிடுறாங்க. ஆனால் இவர் அடுத்த 6 மாதத்தில் ஒரு இட்டை கொடுத்து போட, நீ என்னடா என் இண்டஸ்ட்ரியை நான் காப்பாற்றுறேன், மொத்த இண்டஸ்ட்ரியுமே நான் காப்பாற்றுறேன்னு போயிடுறாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்ல டேரக்டர்ஸ் தயவு செஞ்சு தலைவர் யூஸ் பண்ணிக்கோங்க. வயசாயிச்சான்னு பார்க்காதீங்க. அவர் நடிக்கிறதெல்லாம் வந்து உங்களால் வந்து எடுக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வைப் பண்ணுறாங்க. நாங்கள் வைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கல. டேரக்டர்ஸ்க்கு ஒரே கொஸ்டின் தான். அதுக்கு அவர் ரெடி, பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி, எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? அவ்வளோதான் ப்ரோ. 75ன்றது ஏஜ்லாம் சொல்லவே முடியாது. அவர் எப்போவுமே இப்போ வந்து இந்த இதில் சொல்லும்போது கூட 75 வயசுல அவன் இப்படி குச்சி ஊண்டிட்டு இருப்பான் ப்ரோ. எப்படி அவர் வந்து இவ்வளோ இதுவாக பேசியிருக்காரு. அடுத்த படத்தை புக் பண்ணுறாரு, அடுத்து போயிட்டே இருக்கார். ஜெயிலர் 2 அது இதுன்னு போயிட்டே இருக்கார். அவருக்கு எண்டே கிடையாது ப்ரோ. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்குற ஆள் கிடையாது நம்ம ஆள். வைப் மேன் அவர் பேர். வைப்புன்னு சொல்றது தேட்டருக்கு வந்தாலே ஒரு வைப் இருக்கும் ப்ரோ. அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து தனியாக ஒரு லேப்டாப்ல பார்க்குறதுக்கும் ஒரு டிவியில் பார்க்குறதுக்குள்ள வைப்பை வந்து எப்போவுமே தேட்டருக்குள்ள கம்பேர் பண்ணக்கூடாது. தேட்டர் வைப்புங்கிறது தேட்டர்னாலே ஒரு வைப் இருக்கும். அது மட்டும் தலைவர் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் அதிகமான வைப்பா இருக்கு. ஸோ அதை பற்றி எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல அதாவது பார்த்துருப்போம். ஒரு 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு மொபைல் ஃபோன்லேயோ ஒரு லேப்டாப்லேயோ பார்த்துருப்போம் படையப்பா படம். ஆனால் அந்த டைமில் வந்த படத்தை நம்ம ஸ்க்ரீன் பிளேயில், அதுவும் தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்குறது வந்து, அதுவும் கமலா தேட்டரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரசிகர்கள் எல்லாரும் பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் கொண்டாடிட்டு இருக்கேன். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அதாவது வந்து படத்துடைய ஒவ்வொரு ஸ்டோரி முதல் ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே, அது டைலாக்கோ சரி, அதுபடி அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டு, ஒரு ஸ்டைலு, தனி வலின்னு சொல்கிற ஸ்டைலு, அவருடைய நடக்கிற வாக்கிங் ஸ்டைலு, அவருடைய ஹேர் ஸ்டைலு, எல்லாருமே ஒரு டைலாக் முதல் சூப்பராக எல்லாமே கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த டைம்லயே அவ்வளோ பிரமிப்பா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. மக்கள் அந்த டைம்ல இருந்தே அவரை இன்னும் வரைக்கும் அவரை வந்து மறக்காம வச்சிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ அதான் சொல்றான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்மலாம் செல்ல வந்து முதல்ல பார்த்துருப்போம், பிறகு லேப்டாப்ல பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல படையப்ப பார்க்க முடியுமான்னு நம்ம ஒரு நினைச்சு கூட ஒரு கற்பனைக்கு இல்லாத ஒரு இதை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரவிக்குமார் சாருக்கும் கமலா தேட்டர் ஓனருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்கள இல்லைன்னா முடிஞ்சிருக்காது அது. ஏன்னா அந்த டைம்ல அவங்க எடுத்துருக்கணும், அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும். அந்த ரீக்ரியேட் பண்ணி கொடுத்ததுங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த வைப்பு தான் அங்கே என் தலைமை வைப்பு. வேற லெவல் வைப்பு தேட்டரில்.
ஆல்ரெடி பார்த்த படம் தான் தியேட்டர்ல பார்க்குறப்ப என்ன மாதிரி அதுதான் ஆல்ரெடி பார்த்த படம் 1000 தடவை வந்து நம்ம சன் டிவியில் பார்த்துருக்கோம், 1000 தடவை கேடிவியில் பார்த்துருக்கோம். பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 1999 படம் ரிலீஸ் ஆனிச்சு. அன்றைக்கி நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. அப்படியே பிறந்திருந்தாலும் 5வது 6வது படிச்சிருப்பாங்க. ஒரு 88ல் பிறந்திருந்தாலுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 99னா 10 வருஷம், 10 வருஷத்தில் என்ன படிச்சிருப்பாங்க, ஒரு 5வது படிச்சிருப்பாங்க. இந்த 6 அன்றைக்கி தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேட்டரில் படம் பார்க்குறத நம்ம சொல்கிறோம். சன் டிவி கேடிவியில் பார்க்கும்போதே நமக்கு ரஜினிகாந்த் சீன் அப்படி தான் இருக்கும் படையப்பா. இது தேட்டரு சொல்லவே வேணாம், பயங்கரமான மூமெண்ட்டு, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. என்ஜாய் பண்ணி வைப் மற்றவங்க எல்லாரும் தலைவா அது வெளியில் வந்து சொல்ல முடியாது தலைவா. நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு. பயங்கரமாக இருந்துச்சு.